கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ ரெண்டு விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீல்கிரிஸ் இருக்கு இல்லையா, நீலகிரி மாவட்டம். ஸோ இந்த நீலகிரி மாவட்டத்தில் நமக்கு மழை காலத்தில் பார்த்தோம்னா அதிகமான லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது நடக்கும், ஓகேங்களா. சாயில் எரோஷன் ஆகி இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு டெக்னிக்கை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மாநிலத்தோட ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ஒரு புது டெக்னிக்கை கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 5 இடத்துல வந்து பண்ணுறாங்க. என்ன அந்த டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்லோப் எல்லாம் நீட்டாக கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த சாயில் எரோஷன் ஆகுது இல்லையா, நிலச்சரிவு ஏற்படுது இல்லையா, அப்ப அந்த சாயிலோட அந்த மண்ணை பிடிச்சு வச்சிருக்க அந்த தன்மை கம்மியாகிறதுனால தான் நமக்கு நிலச்சரிவு அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ இந்த சாயிலோட அந்த தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக அப்படியே கிராஸாக வைக்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு புதுமையான ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பேர் வச்சிருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் யூசிங் சாயில் நெய்லிங் அண்ட் ஹைட்ரோ சீடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. சாயில் நெய்லிங் அண்ட் ஹைட்ரோ சீடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 புதுசா ஒரு டெக்னிக்கை இந்த ஒரு 5 பிளேசஸ்ல வந்து ட்ரையல் பேசிஸ்ல பார்க்க போறாங்க. இன்கேஸ் அது சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எங்கெல்லாம் அதிகமான நிலச்சரிவு அப்படிங்கிறது தமிழகத்தில் ஏற்படுதோ அந்த இடத்துல எல்லாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஜெக்டோட ஒரு திட்டம், ஓகேங்களா. ஸோ அது என்ன சாயில் நெய்லிங் அப்படின்னா, அது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சாயில் நெய்லிங் இஸ் எ ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டெக்னிக் that involves the insertion of reinforcing elements into the soil in a specified area to strengthen it அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாயில்குள்ள ஒரு சில விஷயங்களை இன்சர்ட் பண்ண போறாங்க. அதான் சொல்றாங்க, இன்சர்ஷன் ஆஃப் ரீஇன்ஃபோர்சிங் எலிமெண்ட்ஸ், ஓகேங்களா. சாயில்குள்ள ஒரு சில எலிமெண்ட்ஸ் உள்ள போடுறது மூலயமா அந்த சாயிலோட அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக போகுது, ஓகேங்களா. ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த சாயில் வந்து மழை பெஞ்சாலும் அப்படி அந்த ரன் ஆஃப் ஆகாம இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்சர்ஷன் ஆஃப் ரீஇன்ஃபோர்சிங் எலிமெண்ட்ஸ் இன் தி சாயில் இன் a specified ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியால சாயிலுக்குள்ள நிறைய எலிமெண்ட்ஸை போடுறது மூலயமா சாயிலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறது மூலயமா நமக்கு அடுத்த கட்ட டெக்னிக்ஸை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ சாயில் நெய்லிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, ஓகேங்களா. சாயில் நெய்லிங் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, ஹைட்ரோ சீடிங் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப ஹைட்ரோ சீடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the process of applying a mixture of seed, fertilizer, organic materials and water onto the soil to facilitate the growth of grass and plant life அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாயில் நெய்லிங் மூலியமா நீட்டா இந்த மாதிரி ஒரு சமமான சர்ஃபேஸ் உருவாக்கிட்டு சாயில் நெய்லிங் மெட்டீரியல்ஸை உள்ள இன்சர்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு மேல நமக்கு ஹைட்ரோ சீடிங் அப்படிங்கிறத பண்றாங்க, ஓகேங்களா. ஹைட்ரோ சீடிங்னா மிக்சர் ஆஃப் நமக்கு சீடு, வாட்டரு, ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படி தெளிச்சு விடுறாங்க. தெளிச்சு விட்டுட்டு அது மேல என்ன பண்றாங்க, கிராஸை ஃபிட் பண்ண போறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கிராஸை ஃபிட் பண்ணி அதுக்கு மேல பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது மூலமா நமக்கு சாயிலோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. மண் சரிவு அப்படிங்கிறது கிராஸ் பிளான்ட்லாம் இருக்கிறனால கம்மியாகுது. ஏன்னா அந்த வேர்கள்லாம் என்ன பண்ணும், மண்ணை நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கிறதுனால நமக்கு இந்த மழை பெய்யறப்போ நிலச்சரிவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டெக்னிக்கை பண்றாங்க. யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஸோ தமிழகத்தை ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஒரு நியூஸ் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அடுத்து நேஷனல் லெவல்ல சதர்ன் பேஜஸ்ல எல்லாம் பார்க்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா ஆக்சுவலி 4வது கட்ட தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது, மொத்தம் 7 கட்ட தேர்தலில். ஸோ அதனால ஃபுல்லாகவே இன்னும் எலெக்ஷன் டைம்ஸ் தான், ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த எடிட்டோரியல் பேஜஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம் இல்லையா, பிரைம் மினிஸ்டரோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் இருக்கவங்க அந்த சமிகா ரவி அப்படிங்கிற அவங்க தலைமையில் ஒரு குழு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பாப்புலேஷன் பற்றின ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தாங்க. ஹிந்துஸோட பாப்புலேஷன் எப்படி இருக்கு, முஸ்லீம்களோட பாப்புலேஷன் எப்படி இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டீப்பாக நம்ம எக்ஸாமுக்குலாம் எடுத்துக்க தேவையில்லை, சரிங்களா. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா, நமக்கு இன்டர்நேஷனல் பேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு, ஓகேங்களா. நம்ம மவுண்டெய்னர்ஸ் அதை பற்றிலாம் இருக்கு நமக்கு, ஓகேவா. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாள்ஸ் கமிரீதா ஷெர்பா கிளைம்ஸ் எவரெஸ்ட் ஃபார் த ரெக்கார்ட் 29th டைம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். Nepal's legendary mountaineer
Kami Rita Sherpa made history by breaking his record for the highest number of ascents of the Everest as he scaled the world's highest peak for the 29th time அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மவுண்ட் எவரெஸ்ட்டை ஆல்ரெடி 28 டைம் மவுண்ட் எவரெஸ்டோட உச்சிக்கு போன ஒரு ரெக்கார்டு யார் வச்சிருந்தானா இந்த கமி ரீதா ஷெர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து வச்சிருந்தாரு. நேபாள் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காருன்னா 29வது டைமா இந்த மவுண்ட் எவரெஸ்டோட உச்சிக்கு போய் அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட்டை 29 டைம் ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காரு. யார் அப்படின்னா கமி ரீட்டா ஷெர்பா. மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் நமக்கு கொடுத்துருக்காங்க 8849 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இந்த 8849 அடிகளையும் 29 டைம் கிராஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். கமி ரீட்டா ஷெர்பா 29 டைம் மவுண்ட் எவரெஸ்டோட பீக்கு போயிருக்காரு. நேபாள் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஆர்டிகல்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா. ஸோ மற்ற எதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.